தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நிகழ்ச்சியில் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் சார். அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் நம்ம கடந்த வாரமே பேசியிருந்தோம். ஆனால் இப்போ வரைக்குமே எதிர்க்கட்சிகள் இதை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக அதிமுகவில் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்த அந்த போஸ்டர்களும் அவங்களோட சமூக வலைதள பக்கங்கள் ட்ரெண்ட் பண்ணுறதும் இப்போ ரொம்ப விமர்சனம் ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இதை? வேறு செய்தியே இல்லைன்னு தெரியுது. ஒரு வாரமாக இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். எதிர்கட்சிகளுக்கு வேறு பொழப்பு ஒன்றும் ஓடலை. கோர்ட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க, விளம்பரத்துக்காக பண்ணாதீங்கன்ட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இப்போ நம்ம பேசுறது விளம்பரத்துக்கு பேசுகிறதா தான் அர்த்தம். கோர்ட்டு தெளிவாக சொல்லிடுச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த போராட்டங்களை நீங்கள் கொடுத்துருவீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு பதிலாக காணும். போஸ்ட் அடிச்சு அந்த சார் யாருன்னு கண்டுபிடிச்சா என்ன பண்ணுறதா இருக்கீங்க? எனக்கு அது தெரியணும். இந்த கேள்வியை யாரை பார்த்து கேட்கணும்? திருப்பி நம்ம அதே தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். குற்றம் நடந்த இடம் இப்போ அண்ணா பல்கலைக்கழகம். அது இப்போ துணைவேந்தர் கிளறுது. துணைவேந்தர் கவர்னர் கிளறுக்கார். கவர்னரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இது. இதில் அரசாங்கம் எப்படி பதில் சொல்லணும்? உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அது உள்ளார அவர் போக முடியாது. நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குறேன். என் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் யாரும் வர முடியாது. ஒரு சின்ன எங்கள் அனுபவத்தை சொல்கிறேன். திருத்தணி திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தது எங்கள் கல்லூரி. திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த நிறைய விழாக்கள் நடக்கலையே, அதுக்கெல்லாம் உள்ளூர் விடுமுறை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் சில சமயம் விடாமல் இருந்தோம். கலெக்டர் வந்துட்டாங்க. வந்து பார்த்து நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் விழாக்கள் இந்த மாதிரி உள்ளூர் விடுமுறைன்னு சொன்னால் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். உத்தரவு போட முடியாது. அவங்க கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா நாளைக்கு லா அண்ட் ஆர்டர் வந்ததுன்னா நான் பொறுப்பெடுக்க வேண்டியிருக்கோம். அது உங்களால் வந்துடக்கூடாதுங்கிறத உங்களை கேட்டுக்கிறேன். நாங்கள் கேட்டுக்க தான் முடியும், உத்தரவு போட முடியாது. நான் ஒபே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதே தான் இப்போ துணைவேந்தர் நியமனத்திலிருந்து பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம் அத்தனையுமே கவர்னர்கிட்ட இருக்குது. கவர்னர் தான் பதில் சொல்லணும். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது அவங்க அதிமுக தரப்பில் சொல்லுறது தமிழ்நாட்டில் ரொம்ப சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போயிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, ஒவ்வொரு பெண்ணுமே கையில் கத்தி வச்சுக்கணும் போல இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், நிச்சயமாக இருக்கணும். பொள்ளாச்சி காலத்துலேருந்து பார்த்துருக்கோம். பொள்ளாச்சி ஜெயராம குடும்பத்தில் இதுலேருந்து இதை பார்த்துருக்கோமே. அந்த பொண்ணு அழுகுறாள், அடிக்காதன்னாரு. பழனிசாமி சீஃப் மினிஸ்டராக இருந்து இப்போ அண்ணாமலை கூட்டணியில் இருந்தபோது நடந்தது தான் அது. இன்றைக்கி ஒன்றும் தீர்வு வரலையே. அவர் சொல்கிறது கரெக்டு தான். அன்றைக்கி ஆரம்பிச்சது தானே, இன்றைக்கி ஒன்றும் போயிட்டுருக்கு. இல்லை, அவங்க என்னென்னா இப்போ எதிர்கட்சிகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து, ஏன்னா கோர்ட்டு வரைக்குமே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது ஒரு பெண்ணோடதை திருப்பி நீங்கள் அவங்கள மனசை புண்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு படத்தில் வருங்க, இந்திராங்கிற படத்தில் வரும். அவன் ஒரு தடவை தான் கற்பழித்தான். நீங்கள் திருப்பி கேட்டவளை திரும்ப கற்பழிக்கிறது நீங்கள் தான். இந்த கூட்டமே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை குட்டிச்சோறு பண்ணிட்டு, எப்படி பொள்ளாச்சியில் அந்த பெண்களுடைய வாழ்க்கையை பழனிசாமி தலைமையில் இருந்த அரசாங்கம் குட்டிச்சோறாக்குச்சோ, அது மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கை குட்டிச்சோறாக்கணும்னு அவங்களாம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு என்னன்னாக்கா 10 நாள் ஆச்சு, வேறு செய்தியே காணும். தமிழ்நாடு அரசாங்கத்தை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுங்கிறது இதை விட்டால் வேறு வழியே காணும். என்னத்தை பேசுகிறாங்க? எதிர்கட்சிகளுக்கு பேசுறதுக்கு ஒன்றையும் காணும். திருப்பி அதே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரே குற்றம் தான். அதை வச்சுட்டு எத்தனை நாளைக்கு ஓட்டுறதா இருக்கிறீங்க? உங்களுக்கு பாயிண்ட்டு கிடைக்கல. அது என்ன தெரியுது? எதிர்கட்சி வறண்டு போய் கிடக்குது. வேறு இது ஆளுங்கட்சியை பற்றி குற்றம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. 10 நாளாக நீங்களும் அதே பேசிக்கிட்டு நீங்களும் வறண்டு போய் கிடக்குறீங்க. இதை விட்டால் வேறு பிரச்சனையே இல்லையா சார்? நான் கேட்குறேன். இல்லை, இதை தவிர வேறு எங்கேயுமே பிரச்சனை இல்லையா? தமிழ்நாட்டில் வேறு எதுவுமே இல்லையா? இன்றைக்கி இந்தியாவே புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதானி மேலே ஒரு தனி நீதிபதி இது பண்ணி தண்டனையை கொடுத்து ஆகணும்னு சொல்லி அமெரிக்க அரசாங்கம் போட்டிருக்குது. அதானி சாதாரண ஆள் இல்லை. இன்றைக்கி இந்திய அரசாங்கத்தினுடைய அத்தனை சொத்துக்களும் ஓனராக ஆகிட்டு இருக்கிறவர், ஏறத்தாழ இந்த நாட்டினுடைய ஓனராக இருக்கவர். இந்தியாவே கைது பண்ணுற மாதிரி கணக்கு. அதானி உள்ள போனால் நம்ம எல்லாம் உள்ள பண்ண மாதிரி கணக்கு. அதை பற்றி ஒருத்தர் கவலைப்பட்டீங்களா? திருப்பி 10 நாளைக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலை தமிழ்நாட்டில். ஆக சம்பவங்களும் நடக்கலை. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுங்கிறதுக்கு வேறு உதாரணம் கொடுனாக்கா பழனிசாமிக்கிட்டே இல்லை, யார்கிட்டையும் விஷயம் இல்லை, உங்ககிட்டே இல்லை. இல்லை, இப்போ என்னென்னா எதிர்கட்சிகள் ஒரு படி மேலே போய் நேற்று பார்த்துருப்பீங்க, குஷ்பு அவர்களே கையில் சிலம்போட வச்சுக்கிட்டு நின்று போராட்டம்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ எதிர்கட்சிகள் இதை வச்சு தான் அரசியல் தேடுறாங்களா? ஒருவேளை கோர்ட்டுமே சொல்லிட்டாங்க ஆளே இல்லாமல் போய் நாடக நடிகைகள்லாம் கூட்டு ட்ராமா போட்டிருக்காங்க. இதை விட கேவலம் ஒன்று இருக்குதா? அது குஷ்பு போய் கண்ணகி வச்சு பாட்டாங்க. கண்ணகி நினச்சி வருத்தமாக இருக்குது. யாருக்கிட்டையெல்லாம் சிக்கிக்கிட்டு சீரடிக்கிறேன்னு.
அவ்வளோதான் சொல்ல முடியும். வேறு அதுக்கு மேலே போனால் விசாகா கமிட்டி வந்துடும். ஏற்கனவே நான் மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு சார். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் நிறையா தான் இருக்கிறப்போ, ஸோ கோர்ட்டுமே நீதிமன்றமே சொல்லிட்டாங்க இல்லையா, இதை வட்டி திரும்ப திரும்ப பேசி நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, இதே சொல்லிட்டு இருக்காங்களே, ஏன்? கோர்ட்டு தெளிவாக சொல்லிடுச்சுங்க. உங்களுக்கு நான் சேர்த்து சொல்கிறேன், நமக்கு தான் அவர் சொல்லியிருக்காங்க. அது அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கு தான். இதை வச்சுட்டு விளம்பரம் தேடாதீங்கன்ட்டாங்க. இதை வச்சுட்டு விளம்பரம் தேடாது. விளம்பரத்தை தவிர இவர் என்ன பண்ணியிருக்கீங்க? அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை திருப்பி கொடுத்துட போகிறீங்களா? போலீஸாக வந்து கைது பண்ணிட்டாங்க, 3 மணி நேரத்தில் கைது பண்ணிட்டாங்க. அதை வச்சு அரசியல் பண்ண முடியல. குற்றவாளியை ஏன் கைது செய்யவில்லைன்னு கேட்கலான்னாக்க குற்றவாளியே இருக்கான். குற்றவாளி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் உடனே அந்த எஃப்ஐஆர் இப்படி எப்படி வந்தது? இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை சுற்றி தான் இன்றைக்கி அரசியலே நடந்துக்கிட்டு, வேறு பாயிண்ட்டே இல்லை. ஆக எதிர்கட்சிகளால் ஆளுங்கட்சிக்கு எகென்ஸ்டாக எந்த குற்றச்சாட்டையும் சொல்ல முடியாது. விட்டு அவங்களுக்கு ஒரு வழி இல்லைங்கிற அளவுக்கு அரசியல் வறண்டு போய் கிடக்குது. அவங்களுக்கு எதிர்கட்சிகளுடைய அரசியல் வறண்டு போய் கிடக்குது. ஸோ இதில் என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரியே பார்த்தா இதில் வந்து கவர்னர் தலையீடு செய்யணும் அப்படிங்க சொன்னீங்க. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து கடும் எதிர்ப்புகளை பதிவு செய்யக்கூடிய கவர்னர் இந்த விவகாரத்தில் எதுவுமே சொல்லாமல் இதில் அவர் தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் பதில் சொல்லணும். ஏங்க, தமிழ்நாடு அரசாங்க சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டாங்க. துணைவேந்தர் நியமனம் வந்து முதலமைச்சர் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி போட்டாங்க. கையெழுத்து போடாமல் வச்சுக்கிட்டு இருக்காருல்ல, அவ்வளோதானே. அவர் தானே, அவருக்குள்ள தானே அவர் இருக்கார். அந்த துணைவேந்தருக்கு அந்த பதிவாளருக்கு எகென்ஸ்டாக அந்த பல்கலைக்கழகத்தில் இப்போ ஏகப்பட்ட இது நடந்துக்கிட்டு இருக்கு, போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. கவர்னர் சும்மா தானே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ எந்த தன்னால் நியமிக்கப்பட்ட ஆள் அவர். அப்போ எந்த கல்லூரியிலும் அவர் கவனிக்கிறதே இல்லை. அவர்கிட்ட அவர் கீழே இருக்கிறது எதுவுமே அவர் பார்க்கறது இல்லை. பட் ஆனால் எல்லா அந்த பவர் அந்த வந்து தனக்கு தான் வேணும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இருக்காரு. கொடுத்தாச்சுங்க, ஆசைப்பட்டு வாங்கிக்கலாம். என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. இப்போ அதுக்கான பதில் சொல்லணும் இல்லையா? அதான் இதுவரையும் காணமே. நீங்களும் கேட்கலையே. நீங்களும் போய் துணைவேந்தர்கிட்ட போய் ஒரு பேட்டி எடுக்கிறது போகலையே. என்கிட்ட தானே வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை, பொதுவாக கேட்குறேன் உங்களுக்கு. இல்லை, இன்னைக்கு வரணும் ஏதாவது ஒரு ஊடகம் போய் அந்த துணைவேந்தரை போய் கேட்டிங்களா? ஏன் போகலை? அட்லீஸ்ட் முயற்சி செய்தால் அவர் வந்து பேட்டி கொடுக்க மறுத்து விட்டாருன்னா அது போட்டிங்களா? இல்லை, முயற்சி செஞ்சுருப்பாங்க. எங்கப்பா வரலையே, செய்தி வரலையே. இல்லை, ஏன்னா இதே மாதிரி பிரபல இது இன்வெஸ்டிகேட்டிவ் நடத்துகிற பத்திரிக்கை அந்த அவங்க டிவிலையும் நான் கேட்டேன். தொலைபேசியிலேயாவது முயற்சி பண்ணுவீங்கன்னு போடுவீங்க. நீங்கள் கூட அதை போடலையேன்னு கேட்டேன். இல்லை, ஏன்னா இந்த துணைவேந்தர் விவகாரம் இதை பற்றி வர்றப்ப என்னென்னா, விஜயே போய் நேரடியாக போய் மனுவெல்லாம் கொடுத்துட்டு வந்தார். அந்த மாதிரி ரொம்ப குற்றச்சம்பவம் அதிகமாகிடுச்சு தமிழ்நாட்டில் அப்படின்னு. அவர் உங்ககிட்ட சொன்னாரா? இல்லை, அவர் சொல்லியிருக்காரு. ஏன் அனுமானம் பண்ணுறீங்க? இல்லை, அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அந்த அறிக்கை அவர் கவர்னர்கிட்ட போய் எதுக்கு என்னத்துக்காக போனாலும் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? அவர் இல்லை, அவங்க அப்படி தானே சார் அறிக்கை கொடுத்துருக்காங்க. கவர்னர் சந்திச்சோன்றதுக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்களா? கவர்னர் போனதை பற்றி அவங்க பேசவே இல்லையா? அவர் அண்ணனாக, அக்காவாக, ஆத்தாவாக, தம்பியாக, எதாக இருந்து அவர் ஆன்லைனில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அந்த அரசியல் அந்த உலகத்தில் ஈடுபடாது. அமெரிக்காவிலே ஆன்லைன் அரசியல் வரல, நேரடியாக தான் மக்களை சந்திக்கிறாங்க. இவர் தான். ஆனால் இது டிஜிட்டல்லி அரசியல் நடத்தலாம்னு நினைக்கிறாரு. இப்போ நான் வந்து டிஜிட்டல்லே பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி மக்களை போய் பார்க்கணுங்க. இல்லை, ஏன்னா அவர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறப்பே சொன்னார், இங்கே கவர்னர் நமக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஆனால் குற்றத்துக்கு மட்டும் அதை போய் கவர்னர்கிட்ட போய்ட்டு அது சரியாக இருக்குமா? அது எப்படி மக்கள்கிட்ட எடுக்கணும்? அந்த மாதிரி அவங்க வசனம் எழுதி கொடுக்குறது அவர் படிச்சுட்டு போகிறாருங்க. அவருக்கு என்னங்க தெரியாது? என்ன எழுதிட்டுன்னு அவருக்கு என்ன தெரியும்? ஓகே, யார் வசனகர்த்தா? அது தெரியாது. அவருடைய இன்னும் அவர் நடிகராக தான் இருக்கிறாரு. அவருக்கு வந்து கதை எழுதுகிறாங்க, கதையை படிக்கிறாரு, ஓகேங்கிறாரு. ஓகே ஆனதுக்கப்புறம் கதை வசனம் எழுதுகிறாங்க. கதை வசனம் எழுதுறதுக்கப்புறம் திரைக்கதை வசனம் எழுதுகிறாங்க. திரைக்கதை வசனம் எழுதுனதுக்கப்புறம் ஒரு ரிஹர்சல் பார்க்குறாங்க. ரிஹர்சல் பார்த்ததுக்கப்புறம் மானிட்டர் பண்ணுறாங்க. மானிட்டர் எல்லாம் ஓகே ஆச்சுன்னா தான் சீனுக்கு வர்றாரு அவர். அதனால தானே கவர்னரை பார்த்துட்டு உங்களை ஏன் மீட் பண்ணல அவர் வந்து? நீங்கள் ஏடா கூடமா கேள்வி கேட்பீங்க. நான் ரிஹர்சல் பார்த்து இதெல்லாம் மானிட்டர் பார்த்துட்டு தான் பேச முடியும். அவர் சுயமாக பேசுறதுக்கு தெரியாது. கதை வசனகர்த்தா பக்கத்தில் இருக்கு, டப்பிங் கொடுக்க முடியாது, நேரடியாக நிற்கிறோம். சினிமானாக்கா பிரச்சனை இல்லைங்க. சினிமானா பிரச்சனை இல்லை. டப்பிங் வசனம் வந்து ஒரு டப்பிங் பேசிடுவாங்க. பாட்டு பாடுறதுக்கு பின்னணி பாடிடுவாங்க. இசையமைச்சிருவார். ஸ்டண்ட்டு சீனில் வந்து டூப் போட்டு அவங்க ஸ்டண்ட்டு முடிச்சிடுவாங்க. க்ளோஸ்அப் ஷாட் ஒன்று தானே இவர் வந்துக்கிட்டு இருந்தார். அரசியல் அது முடியாது. இவரே தான் எல்லாமும் பண்ணி ஆகணும். இவரே தான் பேசி ஆகணும், இவரே தான் ஸ்டண்ட் பண்ணி ஆகணும், இவரே தான் பாடி ஆகணும், இவரே தான் நடிச்சாகணும். கஷ்டம். இன்னும் பழகணும், வரணும். அதனால் அவரை பற்றி விட்டுருங்க. அவரை வந்து அனௌன்ஸ்மெண்ட் எடுக்க வேண்டியதில்லை. இல்லை, அவங்க இதுலேயும் கொஞ்சம் பேர் போராட்டமெல்லாம் பண்ணாங்க. புஷி ஆனதெல்லாம் கைது பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதை கைது பண்ணதுனால தான் நம்ம தெரிஞ்சது. இல்லாட்டி அதுவும் தெரிஞ்சிருக்காது. புஷி ஆனந்த் அவராக போனாரா இவர் சொல்லி போனார்னு அது வேறு இருக்கார். அவர் எதுக்கு வந்திருக்காரு? மழை வெள்ளத்திலேயே வந்து வீட்டில் கொடை பிடிச்சிட்டு உட்காந்து ஆசாமி அவர். அப்புறம் அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன அர்த்தம்?
ஓகே அவரை விடுங்க, அவர் அரசியலுக்குன்னு வரல, வந்தா பேசிக்கலாம். இல்லை, இப்போ எதிர்கட்சியில் ஓவரால் சொல்றது என்னன்னா தமிழ்நாடு பாதுகாப்பற்ற மாநிலமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு இதை சொல்றாங்க இல்லையா? அதுல இது ஒன்றை வச்சுக்கிட்டு பாதுகாப்பற்ற மாநிலங்கிறாரு. நான் சொல்கிறேன், பொள்ளாச்சிக்கு இது 3 வழக்குகள் நடந்ததுங்க. இல்லை, அதே நீங்க நம்ம அரசு 2 இதுலையும் பார்த்தலாம். பொள்ளாச்சி இஷ்யூ இருக்கு, அதில் குற்றவாளி யாருங்கிறத அந்த அரசு அவங்க சரியா இது பண்ணல. ஆனால் இதில் இந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளி எதிர்கட்சிகள் சொல்றாங்க இந்த மாதிரி சில அமைச்சர்களோட அவர் ஃபோட்டோ எடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆனால் குற்றவாளியை பிடிச்சி அதுக்கான தண்டனை கொடுத்து குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுத்து இழப்பீடு கொடுத்துருக்காங்க இந்த அரசு. ஸோ இந்த கம்பேரிசன் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதெல்லாம் வெளியே வராது. இப்போ நீங்கள் அதெல்லாம் கேட்கலையே. இல்லை, இப்போ அதான் நேரத்தில் போராட்டத்தை தானே பேசுனீங்க. குற்றவாளியை 3 மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறது, எதிர்கட்சிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை சொல்லலான்னு பார்த்தாக்கா பிடிச்சிட்டாங்க. அவன் என்ன உளறி வைப்பானாங்கிற பயம் வந்துருச்சு. உடனே எஃப்ஐஆர் வெளியே வந்தது எப்படி திசை திருப்ப பார்க்குறாங்க. உடனே இது கவர்னர் மாட்டிக்கூடாதுங்கிறதுக்கு வெவ்வேறு டெக்னிக். இது இவ்வளவு போராட்டமும் கவர்னரை காப்பாற்றுறதுக்கு நடக்குதுங்க. இவ்வளவு போராட்டமும் எதிர்கட்சிகள் போராட்டம் பூரா பாஜகவால் உருவாக்கப்பட்ட போராட்டம் தான். நம்ம மாட்டிக்கூடாதுங்கிறதுக்காக நடந்துக்கிற போராட்டம். கவர்னர் சேஃபாக இருக்கிறது. இதில் என்ன பாஜக எதுக்கு இப்படி கவலைப்படுதுன்னு எனக்கு புரியல. இவங்க மணிப்பூரில் பண்ணாத அட்டகாசமா? உத்தரப்பிரதேசத்தில் கோயிலுக்குள்ளார ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டாளுங்க. அவன் அந்த ஆளை கைது பண்ணி நடவடிக்கை எடுக்க போகும்போது அங்கே ஆளுங்கட்சியில் இருக்கிற பாஜக எம்எல்ஏ அந்த குற்றவாளியை பிடிக்கக்கூடாதுன்னு ஊர்வலம் போன ஊருங்க அது. நிர்பயா கேஸெல்லாம் இன்றைக்கி உள்ள அப்படியே தான் இருக்குது. மணிப்பூரில் அரசாங்கத்தை அமைச்சர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு பெண்களை நிர்வாணமாக கூட்டிகிட்டு வந்தாங்க. யாரும் கவலைப்பட்டுக்கலையே, யாருமே கவலைப்பட்டுக்கலையே. ஸோ இதோட ஒப்பிடுறப்ப தமிழகம் இதெல்லாம் இதுங்கெல்லாம் பேசுறதுக்கு யாரையும் காணோம். இதே தான் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆளுற மாநிலங்களில் பாஜக அதே தான் மம்தா பானர்ஜி விஷயத்தில் அந்த மருத்துவமனையில் நடந்த விஷயத்தை மம்தா மேலே போட்டாங்க. யார் பொறுப்பெடுக்கணும்? மருத்துவமனை டீன் தானே பொறுப்பெடுக்கணும். அது மம்தா மேலே போட்டால் என்ன அர்த்தம்? நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கிறேங்க. நான் பதிவாளராக இருந்தவங்க. சென்னை மருத்துவக் கல்லூரி பல்கலைக்கழகமாக இருந்தபோது நான் பதிவாளராக இருந்தவன். நீங்கள் தான் அந்த இதுக்கு பொறுப்பாக? நான் தான் பொறுப்பு. கோர்ட்டுக்கு நான் தான் போவேன். இன்றைக்கும் கூட நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் கல்லூரிக்குள்ளார நடக்கிற அந்த பல்கலைக்கழகத்தில் நடக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் தான் பொறுப்பு. எங்கள் வைஸ் சான்சலர் தான் பதில் சொல்லணும். ஓகே. ஸோ உங்களை கடந்து தான் மற்ற அரசாங்கத்துக்கு அரசாங்கம் போலீஸ் உள்ளே வர முடியாது. அரசாங்கம் இது நான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தும் போது என்னை போலீஸ் பிடிச்சாங்க. நான் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன திமுக எம்பியாக இருந்த ராஜாராமுடைய தம்பிங்கிறதுனால என் மேலே சந்தேகப்பட்டாங்க. இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தூண்டி விடுறதுல நான் ஒருத்தர் என்னை பிடிச்சாங்க. எனக்கு அப்போ அரசியல்னா என்னன்னு கூட தெரியும். நீங்கள் போராட்டத்தில் கலந்து ஒன்றுமே தெரியாது. போராட்டம் நடக்கிறது தான் தெரியும் எனக்கு, வேறு ஒன்றுமே தெரியாது. என்ஆர் கிருஷ்ணன் ஒருத்தர் என்னுடைய சீனியர் இருந்தார். அவர் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயத்தில் இருந்தார். எங்கள் 2 பேர்த்தையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ஹாஸ்டலில் வச்சுக்கிட்டு என்னை மிரட்டுறாங்க. வார்டனுக்கு தகவல் போச்சு. வந்தார் போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டா, வித் ஹூஸ் பர்மிஷன் யூ என்டர்ட் இன்டு மை கேம்பஸ், கெட் அவுட் அப்படின்னா. யூ டோன்ட் என்டர் வித்தவுட் மை பர்மிஷன். உங்களுக்கு பாதுகாப்புக்கு நான் இது சொல்ல முடியாது. மாணவர்கள் சேர்ந்து அடித்தாங்கன்னா வாங்கிட்டு வரணும். தயாராக நீங்கள் வாரண்ட் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. எதுவுமே கேட்கல. யாரை கேட்டு உள்ளே வந்தேன். இப்போ என் மாணவர்களாக சேர்ந்து உன்னை ஓய்ச்சாங்கன்னா நான் பேசாமல் இருந்துருவேன்ட்டார். போயிட்டாங்க போலீஸ். கவர்மெண்ட் காலேஜுங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், அதனுடைய ஹாஸ்டல். போலீஸ் உள்ளே வர முடியல. இதுதாங்க ஒரு வீட்டில் திருட்டு நடந்தால் கூட நான் வீட்டில் இருக்க கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் அங்கே போலீஸ் வர முடியும். ரோட்டில் அடிச்சுக்கிறேன்னு வச்சுங்க, போலீஸ் விடுறான். பொது இடம், மற்ற இடத்துக்கு போலீஸ் வர முடியாது. நீங்களாக கம்ப்ளைண்ட் கொடுக்காம போலீஸ் வர முடியாது. அவ்வளோதான் கேள்வி. அந்த காலத்திலே பராசக்தியில் கேட்டிருப்பாங்க, உனக்கே நீ இவ்வளோ அக்கறை அப்படின்னு இருக்காங்க. அது வக்கீலை தான் கேட்குறாரு. யாரும் எங்கேயோ நடக்குது, உனக்கே நீ இவ்வளோ அக்கறைங்கிறது அதுதான் கேள்வி. இது ஏற்கனவே கோர்ட்டு கிளியராக சொல்லிட்டாங்க. போராட்டம் நடத்துறவங்க பூரா விளம்பரத்துக்கு பண்ணுறாங்க. நான் அடிஷனலாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், கவர்னரை காப்பாற்றுறதுக்கு நடத்துகிறாங்க. ஸோ தமிழக அரசு உங்களோட பாயிண்ட் கரெக்டான நடவடிக்கை தான் எடுத்து. தமிழக அரசுக்கு இதில் பொறுப்பு கிடையாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார்.